சார் எனக்கு நைட்டெல்லாம் கொசு கடிக்குது, நான் ஏதாவது பயப்படணுமா அப்படின்ட்டு சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்கான பதில் தான் அது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொசுனால எல்லாரும் பயப்படுறது என்ன மாதிரி நோய்க்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெங்கு, சிக்கன் குனியா, ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ், மலேரியா இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் பயப்படுறோம். ஆனால் எத்தனை பேருக்கு நம்மளுக்கு தெரியும், முக்காவாசி நோய்கள் வர்றது இந்த ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைகர் புலி கொசுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த புலி கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய டைகர் மஸ்கிட்டோவான ஏடிஸ் எஜிப்டி வந்து எத்தனை பேருக்கு தெரியும்? இது டே பைட்டர். டே பைட்டர் என்ன, காலையில் டைமில் தாங்க கடிக்கும், நைட் டைமில் அது கடிக்காது. அப்போது நைட் டைமில் கடிக்கிற கொசுவோட காலையில் டைமில் கடிக்கிற கொசு தான் ரொம்ப டேஞ்சர். எப்போவுமே நீங்கள் காலையில் டைமில் கடிக்கிற கொசுவை பாருங்கள், நல்லா விட்டு பார்த்து அதை அடித்து இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கொசுவோட காட்களில் புலி மாதிரியே பல வரிகள் இருக்கும். இது பேர் தான் வந்துட்டு டைகர் மஸ்கிட்டோ, இது பேர் தான் ஏடிஸ் எஜிப்டி. இதுதான் மெயின் ரீசன் இந்த டெங்கு சிக்கன் குனியாக்கு முக்கியமான காரணங்கள். அதால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மார்னிங் டைமில் கொசு வந்து அதிகமாக கடிக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மார்னிங் டைமில் கொசு கடிக்கிற அந்த ஏடிஸ் எஜிப்டி முக்கியமாக வளர்றது நம்ம வீட்டுக்குள்ளேயோ வீட்டு பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய தேங்கின தண்ணியில் தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை தேங்க விடாதீங்க. இது வரக்கூடிய காலம் ரெய்னி சீசன், உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்பாக வச்சுக்கோங்க.